வணக்கம் நண்பர்களே. இன்று நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான நல்லுணர்வு சொல்லும் ஒரு சிறிய கதையை கேட்போம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் பாலா என்ற 2 இளைஞர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு காலத்தில் அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் ஒரு சிறிய தவறான புரிதலால் அவர்கள் கடும் பகைவர்களாக மாறிவிட்டனர். ஒரு நாள் பாலா வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவசரமாக நடந்து கொண்டிருந்த போது அவன் காலில் வழுக்கி அருகில் இருந்த கிணற்றுக்குள் விழுந்தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அவன் கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அருகில் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்தவன் அருண். கிணற்றுக்குள் விழுந்திருப்பது பாலா என்பதை கண்டவுடன் அவன் ஒரு கணம் தயங்கினான். இவன்தான் என்ன காயப்படுத்தினவன், உதவலாமா இல்லையா என்று அவன் மனதில் போராட்டம். ஆனால் உடனே அவன் மனசாட்சி பேச ஆரம்பித்தது. பகை என்பது தற்காலிகம், மனிதநேயம் என்றால் இன்றும் நிலைத்தது. அதை கேட்டவுடன் அருண் ஒரு நொடியும் தாமதிக்காமல் கயிறு கொண்டு வந்து பாலாவை காப்பாற்றினான். வெளியே வந்த பாலா கண்களில் கண்ணீருடன், நான் உன்னை தவறாக புரிஞ்சுகிட்டேன், ஆனாலும் நீ என்ன காப்பாத்தின என்று வருந்தினான். அருண் சிரித்துக் கொண்டு, பகை இருந்தாலும் உயிர் முக்கியம், அதனால் தான் உதவினேன் என்றான். அந்த நாள் முதல் அவர்கள் பகையை மறந்து மீண்டும் நல்ல நண்பர்களாகி வாழ்ந்தனர். இந்த கதையின் நெறி, பகைவனாக இருந்தாலும் அவன் கஷ்டத்தில் இருந்தால் உதவ வேண்டும். அதுவே உண்மையான மனிதநேயம். நன்றி நண்பர்களே.